அடுத்து கோவையிலிருந்து முகமதுங்கிறவர் கேட்குறார், சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி ஓதுவதால் வாழ்வாதாரம் பெருகும், மறுமையில் இந்த சூரா நமக்காக மன்றாடும், கபுர் அதாபு லேசாகும் என்று இந்த இமாம் குறிப்பிடுகிறார். இதன் உண்மைத்தன்மை குறித்து விளக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இணைச்சிருக்கிறார். ஒரு மௌலவி பேசுகிறார். ஹதீஸை தான் பேசுகிறார், கப்சா பேசலை, ஹதீஸுகளில் உள்ளதை தான் பேசுகிறார். அதில் பேசுகிறதுல என்ன வருதுன்னு கேட்டால், இந்த தபாரக்கல்லதி ஓதிட்டு போனோம்னு சொன்னால் செல்வம் பெருகும், மறுமையில் அந்த தபாரக்கல்லதிங்கிறது நமக்காக மன்றாடும், கபருடைய வேதனை லேசாகும், இப்படியெல்லாம் அவர் சொல்லிவிட்டு அதுக்கு சில ஹதீஸில் எடுத்து காட்டுகிறார். ஹதீஸில் உள்ளதை தான் அவர் பேசி இருக்கிறார். என்றாலும் அந்த வீடியோ கேட்டுருங்களேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடுமையான வறுமையிலையும் ஏழ்மையிலையும் ஒரு நெருக்கடியான சூழலையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய நெருக்கடி நிலை மாறணும், என்னுடைய ஏழ்மை நீங்கணும், அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தில் பெரிய பரக்கத்தையும் பெரிய வளர்ச்சியும் தரணும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளை பல பேர் நினைக்கிறோம் இல்லையா? எது கொடுத்தாலும் மனநிறைவான வாழ்க்கை எனக்கு தரணும், குறைவில்லாத வாழ்க்கை இருக்கணும் என்று எல்லாருக்கும் நினைப்பு இருக்குது. அந்த நிறைவேறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் சொல்லித்தரப்போகிறேன். வேற எதுவும் இல்லை, சூரா முல்க், தபாரக்கல்லதி பீதிஹில் முல்க் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயம்தான். என்கிட்ட கேட்டால் டெய்லி அதை ஓதிடணும். சொல்லப்போனால் இஷாவுக்கு பின்னாடி ஓதுறது சிறப்பு, தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறது சிறப்பு. ஏன்னு கேட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழ்மை நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், வறுமையும் பஞ்சமும் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது வீட்டில், எதை கை வச்சாலும் லாஸ், எதை கை வச்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிது, எதுலேயுமே ஒரு நிறைவான நிலை அமைய மாட்டேங்குது, அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறங்கச் செல்வதற்கு முன்னால் சூரா முல்கை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு படுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, இந்த சூரா முல்கின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்களில் ஒன்று, அல்லாஹ் இந்த சூறாவை டெய்லி நாம் ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமேயானால் வல்ல அல்லாஹ்விடத்தில் இந்த சூரா மன்றாடுமாம். என்ன மன்றாடும்? யா அல்லாஹ், இவர் என்னை டெய்லி ஓதி வந்தார், ஹாஸமத் அன் சாஹிபிஹா ஹத்தா அத்ஹலத்ஹு அல் ஜன்னah. அல்லாஹ்விடத்திலே அந்த சூரா மன்றாடும், யா அல்லாஹ், இவர் டெய்லி என்னை ஓதினார், எனவே இவரை நான் விட்டு தர மாட்டேன், இவரை நீ எங்கேயும் அனுப்பக்கூடாது, சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று கடைசி வரை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கடைசியிலே அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகுதான் அது தன் நிலைக்கு வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சூரா முல்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பலன், வறுமையும் ஏழ்மையும் நீங்கி பொருளாதாரத்திலே செழிப்பு கிடைக்கிறது. இரண்டாவது முக்கியமான பலன், டெய்லி அதை நாம் ஓதிவிட்டால் நமக்காகவே நாளை அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற சூறாவாக அது இருக்கிறது. மூணாவது முக்கியமான பலன் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சூரா முல்கை தினசரி ஓதி வந்தால் நமக்கு இந்த துன்யாவினுடைய வாழ்க்கைக்கு பிறகு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் ஆலமே பர்ஸக், மர்மமான உலகம். அது என்ன? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, டெய்லி யாரு சூரா முல்கை ஓதுகிறாரோ இந்த சூரா அவரை அந்த மன்னரையின் வேதனையை விட்டு தடுத்து நிப்பாட்டும். ஹியல் மானிஆ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது தடுக்கும் கேடயம். ஹியல் மானிஆ துன்ஜீஹி மின் அஸாபில் கப்ர், அஸாபுல் கபரிலிருந்து, வேதனையிலிருந்து, கபருடைய அந்த உச்சபட்சமான கொடுமைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து இந்த சூரா அவரை பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்க. அப்போ போகிற போது ஒரு இடத்துல தங்கணும்னு சொல்லி ஒரு சின்ன டென்ட் அடிக்க போனாங்க. இப்போ டென்ட் அடிக்கும் பொழுது ஒரு குச்சியை கொண்டு வந்து தரையில் வேகமாக டங்குன்னு அடிக்கும் பொழுது உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்குது. உள்ளிருந்து யாரோ குரான் ஓதுற மாதிரி சத்தம் கேட்குது. என்ன ஓதுறாங்கன்னு சொல்லி காதை நல்லா வச்சு கேட்டா, அந்த கீழ் மண்ணுக்கு கீழால இருந்து ஒரு சத்தம் வருகிறது. தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற சூரத்துல் முல்க் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு புறம் பிரமிப்பு, இன்னொரு புறம் எப்படி இது என்று ஒரு விதமான ஒரு எண்ணம். நேர மறுநாள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து இதை சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், அந்த மாதிரி நாங்கள் நேற்று அங்கிட்டு வரும்பொழுது கொஞ்ச நேரம் தங்கலாம்னு சொல்லி டென்ட் அடிக்கிறதுக்காண்டி கம்பை கொண்டு ஊனுறதுக்கு போனோம்.
ஆனா கம்பை கொண்டு பூமியில அடிக்கும் பொழுது கீழே சத்தம் வந்துச்சு, தபாரக்கல்லதி சூரா ஓதுறமா சத்தம் வந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அங்கே ஒரு கபர் இருக்கிறது, ஒருவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அந்த மனிதர் தினசரி சூரா முல்க் ஓதினார். சூரா முல்க் ஓதியதினாலே அந்த சூரா அவரை அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த சூரா அவருடைய கபருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அவருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கும் கேடயமாக அல்லாஹ் அதை அமைத்திருக்கிறான். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹியல் மானிஆ, சூரா முல்க் இருக்கிறது கபரினுடைய வேதனையை விட்டு அவரை பாதுகாக்கும். அன்பு சகோதரர்களே, வாழுகிற பொழுது டெய்லி ஓதுங்க. உங்களால முடியலையா, உங்க குடும்பத்துல யாராவது அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டாங்களா, அவர்களுக்காக வேண்டி தினமும் ஓதி அவர்கள் பேரிலே ஹதியா செய்யுங்கள், அவர்களின் பேரிலே நீங்கள் எடுத்து வையுங்கள். அல்லாஹ்விடத்தில் அவருடைய நன்மைகளை அவருக்கு கொண்டு போய் சேர்த்து விட அல்லாஹ் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். அதன் மூலமாகவும் அவருடைய வேதனை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழ்மையை நீக்கக்கூடிய சூரா, அதே போன்று நாளை அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய, நமக்காக வேண்டி மன்றாடக்கூடிய சூரா, கபருடைய வேதனையை விட்டு நீக்கி தரக்கூடிய சூரா மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், அபூதாவுதிலே வந்திருக்கிறது, இன்ன சூரத்தன் ஃபில் குர்ஆனி ஸலாஸூன ஆயா, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, அதற்கு 30 ஆயத்துகள். ஷுஃபிஅத் லிரஜுலின் ஹத்தா குஃபிர லஹ், அல்லாஹ்விடத்திலே அது மன்றாடும், அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் வரை, அவருடைய மன்னிப்பை பெறும் வரை அது விடவே விடாது, அல்லாஹ்விடத்திலே அது போராடி கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மகத்தான சூரா முல்க் 29வது ஜுஸுவினுடைய முதல் சூரா. பெரும்பாலான நபர்களுக்கு சூரா முல்க் சொன்னா தெரியும், சில பேருக்கு தபாரக்கல்லதி சொன்னா தெரியும். அந்த சூறாவை அவசியம் நாம் தினசரி ஓதுவோம். குறைந்தபட்சம் டெய்லி நீங்க ஒவ்வொருத்தரும் ஓத முயற்சிங்க. அப்படி இல்லாட்டியும் கூட உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அந்த சூறா ஓதணும், வீட்டுல ஓதணும், தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சூறா ஓதணும். இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தணும். காலையில ஆனா ஃபஜ்ர் தொழுது யாசின் ஓதணும், மக்ரிப் தொழுது வாக்கியா ஓதணும், இஷா தொழுது சூரா முல்க் ஓதுன்றதெல்லாம் நம்ம குடும்பத்துல பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் கூடிய உறுப்பினர்களுக்கு பழக்கப்படுத்தும் பொழுது அது பரக்கத்திற்கான வழியாக மாறுகிறது. வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பேசுகிறார். அப்போ இவர் சில ஹதீஸுகளை சொல்கிறதுனால ஹதீஸுகளை ஆய்வு செய்யாமல் அவர் சொல்கிறார். ஏன்னா ஆய்வு மதரசாவில் பாடமாக இல்லை. ஹதீஸுகளில் பலவீனமான ஹதீஸெல்லாம் கவனிக்கணும், சரியான ஹதீஸை தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாமல் திருமதியில் இருக்குது, புகாரில் இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அதோட அந்தளவுக்கு படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்ட அடிப்படையில் தான் அந்த மௌலவி நல்ல எண்ணத்தை தான் சொல்கிறார். ஹதீஸில் உள்ளதை மக்கள் அமுல்படுத்தணுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் பேசுகிறார். பேசினாலும் இந்த இவர் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் இருக்குல்ல, இந்த ஹதீஸுகள் உதாரணமாக அது தபாரக்கல்லதிங்கிற சூறா ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய, ஷஃபாத்து செஞ்சு நரகத்தில் வெளியேற்றி சொர்க்கத்தில் ஒன்றை சேர்க்காமல் ஓயாது, நீ தபாரக்கல்லதி ஓதிக்கிட்டே வந்தீன்னு சொன்னால் மறுமையில் உன்னை நரகத்துக்கு அல்ல அனுப்பணும்னு முடிவெடுத்தா கூட இந்த தபாரக்கல்லதிங்கிற சூறா ஓதுனியில் அது ஒரு சக்தியாக நின்று உன்னை என்ன செய்யும், நரகத்துக்கு போக தடுத்து உன்னை சொர்க்கத்துக்கு இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பவர் உள்ளது. இப்படிங்கிற கருத்துப்பட்ட ஹதீஸ் முதல் எடுத்துக்கிறோம். இந்த கருத்துப்பட, அதாவது தபாரக்கல்லதிங்கிற சூறா அதை ஓதியவனுக்காக சிபாரிசு பண்ணி அவனை சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்கும் என்ற கருத்தில் உள்ள ஹதீஸ் அவர் சொல்கிறார்ல, அந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாக்கிமில் வருது. அதில் முஸ்ததர் ஹாக்கி தான், ஹாக்கிமில் உள்ள ஹதீஸ். இந்த ஹாக்கிமில் வரும்பொழுது யார் அறிவிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு அறிவிப்பாளராக அப்பாஸ் அல் ஜுஷமி, அப்பாஸ் அபு ஹுரைரா சொன்னதாக அப்பாஸ் அல் ஜுஷமி என்பவர் அறிவிக்கிறார். அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். அப்போ முதல்ல இது அப்பாஸ் வர்றாரா, இந்த அப்பாஸ் யாருன்னு விளங்கிக்கிறோம். ஹாக்கிமில் வரக்கூடிய அறிவிப்பில் யார் தான் வர்றா, இந்த அப்பாஸ் அல் ஜுஷமி தான் வர்றார். அதே ஹாக்கிமில் இன்னொரு இடத்துல இன்னொரு அறிவிப்பாளருக்கு இன்னொரு செய்தியாகவும் வருகிறது. இதே விஷயந்தான், வேறு அறிவிப்பாளர்லாம் மாறி இருப்பாங்க, அதுலேயும் கூட அப்பாஸ் வர்றார். எப்படி, அன் அப்பாஸ் அல் ஜுஷமி அன் அபி ஹுரைரா. ஹாக்கிமில் 2 இடத்துல வருது, 2 வகையான அறிவிப்பாக வருகிறது. 2லையும் அபு ஹுரைராட்ட அறிவிச்ச ஆள் யாருன்னு கேட்டால் அப்பாஸ் அல் ஜுஷமி தான் அறிவிக்கிறார். இந்த அஜத்தை திருமதியில் இருப்பதாக தான் சொல்கிறாரு. அந்த திருமதியில் உள்ள ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன வருதுன்னா, அன் கத்தாதா அன் அப்பாஸில் ஜுஷமி அன் அபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அப்பாஸுல் ஜுஷமி அறிவிப்பதாகத்தான் இதில் வருது, திருமதியிலும் இருக்கிறது. அப்போ 3 கிதாபில் வந்துருச்சா. அகமதுல இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னா அப்பாஸுல் ஜுஷமி அன் அபு ஹுரைரா.
ஆள் மறவையில் இவர் தான் வர்றார். எல்லாத்துலையும் யார் சொல்கிறா? அபு ஹுரைரா சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யார்? அப்பாஸ் அல் ஜுஷமி தான் அறிவிக்கிறார். இது அகமது. அதே மாதிரி பைஹக்கியுடைய நசையுடைய சுனனுல் குப்ரா, நசையுடைய சுனனுல் குப்ராவில் என்ன இருக்குன்னு கேட்டால், அன் அப்பாஸில் ஜுஷமி அன் அபி ஹுரைரா, அப்பாஸில் ஜுஷமி வழியாக அபு ஹுரைரா வழியாக அப்பாஸ் ஜுஷமி அறிவிக்கிறார் அப்படின்னு வருது. இங்கேயும் அவர் தான் வர்றாரு. அடுத்து இதே ஹதீஸ் பஸார்லையும் வருது. பஸாரில் அடித்து பார்த்தோம்னு சொன்னால், அன் அப்பாஸில் ஜுஷமி அன் அபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அப்பாஸ் ஜுஷமி தான் அறிவிக்கிறார். இந்த பஸார்லையும் அவர் தான் வந்துடுறார். பைஹக்கியுடைய சுனனு சகீர், சுகுரான்னு சொல்லுவாங்க, சகீர்னு சொல்லுவாங்க. சுனனு சகீரில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயம் வருகிறது. அதில் என்ன வருதுன்னா, அனில் அப்பாஸில் ஜுஷமி அபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அப்பாஸ் ஜுஷமி அறிவித்தார் என்று இங்கேயும் அதே ஆசாமியை தான் வருகிறார். இதே ஹதீஸ் இப்னு ஹிப்பான்லேயும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இது சொல்லி வச்ச மாதிரி, அன் அப்பாஸில் ஜுஷமி அன் அபி ஹுரைரா, அபு ஹுரைராட்டிலிருந்து அப்பாஸில் ஜுஷமி அறிவித்தார். இப்னு ஹிப்பான்லேயும் அப்படி தான் வருது. இப்னு ஹிப்பானில் இன்னொரு இடத்துல வருகிறது. என்ன வருது? வேற அறிவிப்பாளர் மாறி வர்றாங்க. அதில் கூட இந்த 2 பேர் வந்துடுறாங்க கரெக்டாக. அன் அப்பாஸில் ஜுஷமி அன் அபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அப்பாஸ் அறிவித்தார் என்று இப்னு ஹிப்பான் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. அதே மாதிரி அபூதாவுதுலையும் இப்னு மாஜாவிலையும் வரக்கூடிய இதே ஹதீஸ் எப்படி வருகிறது? எப்படி வருது? அன் அப்பாஸில் ஜுஷமி அன் அபி ஹுரைரா அப்படின்னு வருது. அப்போ இவ்வளோ தான் மொத்தமே. இந்த இவர் சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி ஓதினால் மறுமையில் நமக்கு அது சிபாரிசு பண்ணி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காம ஓயாது என்ற கருத்தில் ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால், அவர் திருமதியில் இருக்குன்னு சொல்கிறாரு. திருமதியில் மாத்திரமில்லை, நிறைய நூல்களில் இருக்குது. சொல்லி வச்ச மாதிரி எல்லா நூல்கள்லையுமே அறிவிப்பாளர் அபு ஹுரைரா தான் அறிவிக்கிறார். அதே மாதிரி அபு ஹுரைராட்டிலிருந்து அறிவித்தால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அல் ஜுஷமி என்பவர் தான் அறிவிக்கிறார். இந்த அப்பாஸ் அல் ஜுஷமியை பொறுத்த வரைக்கும் இவரை பற்றி 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று ஒருத்தர் அபு ஹுரைராட்டிலிருந்து இவர் கேட்டார்னு வைங்களேன். அப்போ புகாரி இமாம் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவர் ஒவ்வொரு சஹாபியுடைய பேர்லையும் உள்ள விஷயங்களில் அவர் நோட்ஸ் வச்சுருக்கிறார். அதில் அபு ஹுரைராட்டை அறிவித்த ஆட்கள்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறார். யாரெல்லாம் அபு ஹுரைராட்டிலிருந்து அறிவித்தாங்களோ அவங்களுடைய பெயர்கள் டீட்டெயிலாம் விவரமாக அவர் நோட்டில் வச்சுருக்கிறார். அதில் தேடி பார்க்குறாரு. அதில் இவர் பேரை காணாம், அப்பாஸை காணாம். அவர் சொல்கிறார், இப்னு தாரிகுல் கபீரில் புகாரி சொல்கிறாரு, லா யோரஃபு சமாவுகும் நபி ஹுரைரா. இந்த அப்பாஸுல் ஜுஷமி என்பவர் அபு ஹுரைராட்டிலிருந்து கேட்டது அறியப்படவில்லை, கேட்டதற்கு எவிடன்ஸு இல்லை. அப்பாஸ் ஜுஷமின்னு ஒருத்தர் வர்றாரு, அபு ஹுரைராட்டை கேட்டவங்கன்னு ஒரு பட்டியல் இருக்கிறது. தேடி தேடி பார்த்து அந்த பட்டியலை வச்சுருக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் இவரும் கேட்டிருந்தாருன்னா இவர் பேரும் வந்திருக்கணும்ல. அவர் தான் வைத்திருக்கிற லிஸ்ட்டையெல்லாம் தேடி ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த அபு ஹுரைராட்டை கேட்ட மாணவர்களுடைய விவரங்கள்லாம் என்கிட்ட இருக்கிறது. அந்த மாணவர்களுடைய பட்டியலில் இவர் காணா. அப்பாஸுல் ஜுஷமி என்பவர் அறியப்படவில்லை. இவர் அபு ஹுரைராட்டை கேட்டிருக்க மாட்டார். வேணும்னா அபு ஹுரைராட்டிலிருந்து ஒருத்தர் சொல்லி அவற்றிருந்து வேணால் கேட்டிருக்கலாம், பிந்தின ஒரு ஆளாக இருக்கலாம். இவருடைய காலமும் தெரியலை. காலம் தெரிஞ்சுன்னு சொன்னால் இவர் காலம் என்ன அவர் காலம் என்னன்னு போயிடலாம். இந்த அப்பாஸுல் ஜுஷமியுடைய காலமும் தெரியவில்லை. அவர் அபு ஹுரைராட்ட காலம் தெரிஞ்சுன்னா அந்த வருஷத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் அப்பாஸ் ஜுஷமியுடைய காலம் என்ன, அபு ஹுரைரா காலம் என்ன, இவங்க 2 பேருக்கும் சந்தித்து இருக்குதாங்கிறதுல அந்த ஒரு லாஜிக்கிலே அதை மடக்கி இல்லைன்றுவாங்க. இதில் இவருக்கு அதுவும் கிடைக்கல. இவரை பற்றின விவரம் ஒன்றுமே கிடைக்கல. அப்படிங்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு ஹுரைரா வழியாக அவர் அறிவிக்கிறார்ல, இவர் அபு ஹுரைராட்ட கேட்கறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அபு ஹுரைராட்ட கேட்டவர்கள்ங்கிற பட்டியெல்லாம் என்கிட்ட இருக்குது. அதில் இவர் வரல, அபு ஹுரைராட்ட கேட்டவர்கள் வரமாட்டார்னு அவர் சொல்லிவிடுறார். அதே மாதிரி சரி, இவர் யார், அப்பாஸுல் ஜுஷமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாஸுல் ஜுஷமியை நீங்கள் தேடி பார்த்து இந்த ஹதீஸை அறிவிக்கிற அஜர்த்தாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, அப்பாஸுல் ஜுஷமின்னா யார், அவருடைய நேர்மை என்ன, அவருடைய நம்பகத்தன்மை என்ன, அவர் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார், அவர் அபு ஹுரைரா சந்திச்சாரா இல்லையா, இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான நூல்களில் இருந்து இவரை பற்றி ஒரு குறிப்பு எடுத்து காட்டுங்க. நெட்டில் கூட நீங்கள் தேடி பாருங்கள், கூகுளில் கூட தேடி இந்த பேரை போட்டு தேடி பாருங்கள், இவரை பற்றி என்ன விவரம் கிடைக்குதுன்னு. ஒரு விவரம் கிடைக்காது. அதிக நூல்களில் தேடினாலும் கிடைக்காது. என்ன அதிகபட்சமாக என்ன கிடைக்குதுன்னு கேட்டால், அப்பாஸ் ஜுஷமி மஜ்ஹூலுல் ஹால் வஸகஹு சிவா இப்னு ஹிப்பான் அலா காயிதத்தி தௌசீகில் மஜாயில். மஜ்ஹூலான தெரியாத ஆட்களையெல்லாம் நம்பகமானவர்ன்ற இப்னு ஹிப்பான் சொல்லுவார்ல,
அந்த வழிமுறை பிரகாரம் அவர் மாத்திரம்தான் இவரை வந்து நம்பகமானவர் என்று சொல்லி இருக்கிறாரு. அதனால மஜ்ஹூலுல் ஹால், இவர் நிலைமை என்ன என்று தெரியாத ஒரு ஆள், இவர் என்னங்கிறது நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அப்பாஸ் ஜுசமி என்பவர் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்னு கேட்டால் அவருடைய நம்பகத்தன்மை ஃபஸ்ட்டு நிரூபிக்கணும். அவரை பற்றி விவரமே கிடைக்கல. இவ்வளோ நூலாசிரியர் நூலில் ஒரு பேர் வருகிறது. அவர் யார்? இப்போ முதல்ல அவர் யாருன்னு சொல்லுங்கள். அவர் யார்? அவர் விவரத்தை சொல்லுங்கள். எந்த ஊருக்காரரு? அவர் அபூ ஹுரைராவை சந்திக்கிற காலத்தில் உள்ளவர் தானா? நாணய நேர்மை உள்ளவர் தானா என்பதையெல்லாம் வந்து அதை பற்றி அந்த விவரங்கள் கிடைக்கணும்ல. விவரம் கிடைக்காத ஒரு லிஸ்ட்டில் வர்றார். அதனால இது வந்து என்ன இல்லை, இந்த செய்தி சரியில்லாமல் போயிடுது. அதே மாதிரி வந்து இதே ஹதீஸை வந்து அசல் ஜுசமி அபூ ஹுரைரான்னு வருதா, அபூ ஹுரைரா இல்லாமல் அனஸ் ரலியல்லாஹு அறிவித்தாக ஒரு ஹதீஸ் இருக்குது. அது ஒரே ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா அறிவித்ததாக நான் மூட்டு ஹதீஸ் சொன்னோம்ல, இவ்வளோ இடத்துலையும் வருது. அபூ ஹுரைரா அறிவிக்கிற எல்லாத்துலேயும் அப்பாஸுல் ஜுசமி தான் வர்றாரு. இன்னொரு ஹதீஸ் அனஸ் அறிவிக்கிறதா வர்றாங்க. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதில் சுலைமான் இப்னு தாவூத் இப்னு யஹ்யா, அதாவது தபரானியுடைய ஆசிரியர், தபரானி யாருக்கு அறிவித்தாரோ அந்த முதல் ஆள் இருக்கார்ல, அவர் யாருன்னு கேட்டால் சுலைமான் இப்னு தாவூத் இப்னு யஹ்யா தபீபுல் பசரி, வைத்தியராக இருந்திருக்கிறார். அந்த வைத்தியர் சுலைமான் இப்னு தாவூத் என்பவர் அதனுடைய முதல் அறிவிப்பாளராக வருகிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவரை நீங்கள் தேடுங்க, இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு தேடுங்க. நீங்கள் தேடி பார்த்தாலும் முடிவுக்கு வந்துடுவீங்க இவர் வந்து யாருன்னு தெரியலை. சுலைமான் தாவூத் இப்னு யஹ்யாங்கிற ஒரு ஆளை பற்றி எந்த ஒரு ரெஃபரன்ஸ், மஜ்ஹூலுல் ஹால், இவரை பற்றி தேடி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம தேடின மாதிரி அவங்களும் தேடி பார்த்துருக்குறாங்க. தேடி பார்த்து அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மஜ்ஹூலுல் ஹால், இவருடைய வந்து நிலைமை வந்து அறியப்படவில்லை, இவர் யாருன்னு தெரியலை. அப்போ முதல் ஹதீஸ்லையும் அப்பாஸ் வர்றாரு, அவர் யாருன்னு தெரியலை. அபூ ஹுரைராவுடைய மாணவர்கள் லிஸ்ட்டில் அவர் இல்லை என்று புகாரியும் சொல்லிட்டார். அதனால இது போக்கா போயிடுச்சு. ஒரு ஆள் வழியாக இடையிலாத விட்டுருப்பாங்க. இவருடைய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் இவர் யாருன்னு தெரியலை. தெரியாத ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் அவருடைய அதிசயம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டால் இந்த கபருடைய வேதனையிலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹதீஸை வாசிக்கிறார், அந்த இமாம் வாசிக்கிறார். மானி, அது தடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தில் உள்ள ஹதீஸை வாசிக்கிறார். அந்த ஹதீஸை வந்து எங்கே இருக்குன்னா அது திருமதியில் இருக்குது. அது அறிவிக்கக்கூடிய ஆளை பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ்லேருந்து அபுல் ஜவுசா அறிவிக்கிறார். அபுல் ஜவுசாட்டிலேருந்து அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் யஹ்யா அம்ர் இப்னு மாலிக் நுக்குரி, யஹ்யா அம்ர் இப்னு மாலிக் நுக்குரி அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்? நான் அபிஹி, அவங்க வாப்பா வழி அறிவிக்கிறார். ரெண்டு பேர். இப்போ யஹ்யா அம்ரையும் பார்க்கணும், அந்த அம்ரையும் பார்க்கணும். யஹ்யா அம்ருன்னா அம்ருடைய மகன் யஹ்யா, அவருடைய வாப்பான்னா அம்ரு. அப்போ இந்த ரெண்டு அறிவிப்பாளர் யஹ்யா அம்ருன்னு ஒரு ஆள், அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அவருடைய தந்தை வழியாகவே அறிவிக்கிறார். தந்தை வழியாக உள்ளவர் யார்? அம்ருங்கிற ஆள். அப்போ யஹ்யா அம்ர் இப்னு மாலிக் என்பவரும் அம்ர் இப்னு மாலிக் என்பவரும் இதில் ரெண்டு அறிவிப்பாளர்கள் வர்றாங்க. வாப்பாவும் மோகனும் அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே பலவீனமான ஆளுக்கு. யஹ்யா அம்ர் இப்னு மாலிக் என்பவரை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலும் இவரை பற்றி விவரம் கிடைக்கும். என்ன மாதிரி விவரம் கிடைக்கும்? இவர் அந்த அதிசயத்துக்கிற கூடாதுன்னு விவரம் கிடைக்கும். இவர் யாவு சக்தி குறைஞ்சவர்னு பலவீனத்தை சொல்லக்கூடிய விமர்சனங்கள் பூரா இவருக்கு இருக்குது. இவர் யாரென்று அறியப்படாதவர், அறியப்பட்டவர் தான். என்ன மாதிரி அறியப்பட்டவர்னா பலவீனம் என்று அறியப்பட்டவர். வாப்பாட்டம் தெரிவிக்கிறல அம்ர் இப்னு மாலிக், அவரும் லைஃபுல் ஹதீஸ் தான். அப்போ அந்த சிபார் செய்யும்ன்றதுக்குள்ள ஹதீஸை சொல்கிறாரு. அது அனைத்துலையுமே இந்த அப்பாஸுங்கிற ஒரு ஆள் தான் வர்றார். அது கபூர் அதாபிலிருந்து காப்பாற்றும்ன்ற ஒரு ஹதீஸை சொல்கிறாரு. அது வந்து இந்த ஒரு ஹதீஸில் தான் வருது, ஒரு நூலில் தான் வருது, திருமதியில் தான் வருது. அதில் ரெண்டு பலவீனமான வாப்பா மூணு வர்றாங்க. ரெண்டு பலவீனமாக இருந்துச்சு. மூணு விஷயம் சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பணங்காசு நல்லா செல்வம் செழிக்கும்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மொத்த வீடியோவில் ஹதீஸையும் காட்டலை. நம்ம தேடி பார்த்த வரைக்கும் தபாரக்கல்லி ஓதுனா சிரமங்கள்லாம் நீங்கும், அந்த ரெண்டு விஷயந்தான் கிடைக்கிறது. ஒன்று வந்து கபூர் அதாபு, அது ரெண்டு பலவீனம். அது இன்னொன்று வந்து மறுமையில் நம்மளை வந்து சொர்க்கத்தினுடைய சேர்க்கும், ரெண்டு விஷயம். இவர் மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு என்ன செய்யலை, நபி சொன்னார்னு சொல்லிட்டு போகிறார். இந்த விஷயம் வாசிக்கல அவர். என்னது வறுமை போயிடும் என்று கஷ்டம் இருந்தால் போயிருங்கிறாரு. அதுக்குரிய எந்த ஒரு ஹதீஸையும் வாசிக்காமல், ஹதீஸ் நூலையும் குறிப்பிடாமல் சும்மா தமிழில் தான் அப்படி போகும்போது சொல்லிட்டு போகிறார். ஆனால் அப்படி வந்து பணக்காரன் ஆகுறதுக்கு உள்ள ஒரு விஷயமாக ஹதீஸை நம்ம காணவில்லை. அந்த ஹதீஸை வாசித்து அவர் போட்டார்னு சொன்னால்
அதனுடைய தரம் நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அந்த கருத்தில் ஹதீஸ் இல்லை. 3 விஷயம் சொல்கிறார், 2க்கு தான் ஆதாரம் காட்டுறாரு, ஒரு விஷயத்துக்கு அவர் ஆதாரமே காட்டலை. அதனால் இந்த தபாரக் அல்லதிக்கு இந்த சிறப்பு இருக்குன்னு சொல்வது தப்பு.